இந்த வீடியோவில் பகாரா ரைஸ் இல்லைனா பிளெயின் பிரியாணி ரைஸ் சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி காமிக்க போகிறோங்க. வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பகாரா ரைஸ்க்காக நான் இந்த கிளாஸ் எடுத்துகிட்டேன். அந்த கிளாஸாலேயே 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணுறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். பேனில் இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சூடான பிறகு இங்கே காமிக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்துக்கிட்ட இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுட்ட வெங்காயம் பீசஸை போட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டேன். இப்போ இதெல்லாம் கலர் மாறி நல்லா வேகணுங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு நல்லா பிங்கிஷ் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ மூடியை எடுத்துகிட்டு இதுலேயே ஒரு ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வறுத்த பிறகு இதுலேயே ஊற வச்சுட்ட இந்த பாஸ்மதி ரைஸு, ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மூடியை எடுத்துகிட்டு இதுலேயே 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டோம்ல, அதுக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்குங்க. ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே 1.25 கப் தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போது இதுலேயே சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். இப்போது ரைஸ் தண்ணி எல்லாமே இந்த மாதிரி கொதிக்கும் போது மூடியை எடுத்துகிட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. இதிலிருந்து தண்ணி எல்லாம் இந்த மாதிரி ஒரு 90% ரெடியூஸ் ஆகணும். அப்போது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்போ நம்மளுக்கு ரைஸ் கரெக்டாக குக் ஆகிடும். பார்த்தீங்களா, நான் ஒரு 5 நிமிஷம் தான் குக் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, பகாரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வரும். இந்த பகாரா ரைஸ்க்கு சிக்கன் கறி, மட்டன் கறி இல்லைன்னா ஏதாவது வெஜ் கறியை வச்சு கூட சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரியாணி செய்கிற டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி சிம்பிளாக முடிக்கிற பிளெயின் பிரியாணி ரைஸை ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பை பாய்.